Hello everyone, good evening. This is Parthiban. So இன்னைக்கு வந்து நாம black body radiation related to that we are going to discuss Planck's quantum theory of radiation. So இதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So first of all black body radiationக்கு முன்னாடி what is mean by black body அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா so any objectா இருக்கலாம். black body அப்படின்னா it may be any object. ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா that object which can emit all kind of radiation எல்லா kind of radiationும் இதிலேருந்து emit ஆகலாம். இல்லை அப்படின்னா an object that can absorb all kind of radiation. ஸோ absorb ஆகலாம் இல்லைனா emit ஆகலாம் all kinds of radiation. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் black body அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய ரேடியேஷன். ஸோ இந்த black body ரேடியேஷன்ற கான்செப்ட் வரத்துக்கு முன்னாடி எங்கேருந்து இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு ப்ராட்டப் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அட்டாமிக் மாடல்ஸு. அதில் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடலை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரூதர்ஃபோர்ட் மாடலை பற்றி ஃபியூ பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் நியூக்ளியஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியஸ்ன்ற கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் தி மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் அந்த மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டினியூஸாக மூவ் ஆச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டமில் வந்து சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான் சுற்றிட்டு வருது அப்படின்னும் போது எலக்ட்ரான் இஸ் அ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ ஜென்ரலி when charged particles are moving continuously it can emit radiation and it can lose energy as per old electromagnetic theory of radiation. ஸோ ஜென்ரலி இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால எனர்ஜியை லூஸ் பண்ணி இட் கேன் கோ அண்ட் ரீபவுண்ட் டுவர்ட்ஸ் நியூக்ளியஸ். இதுதான் ரூதர்ஃபோர்டில் இருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி ரீபவுண்ட் ஆச்சுன்னா சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டானும் எலக்ட்ரானும் கம்பைன்ட் ஆகும்போது ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளாக மாறத்துக்கு சான்சஸ் ஆர் தேர். பட் ஆட்டம்ஸ் ஆர் ஹைலி ஸ்டேபிள் தட் வி நோஸ். ஆட்டம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுனால தான் வி ஆர் எக்ஸிஸ்டிங், ஆல் தி மெட்டீரியல்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். ஸோ ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வி ஷுட் கிவ் சம் அதர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் போர் தியரி அப்படின்ற கான்செப்டை எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இந்த போர்ஸ் தியரி வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் பேக்ரவுண்ட் ஒர்க் அந்த ரேடியேஷன் அந்த கான்செப்ட்லாம் வருது இல்லைங்களா. ஸோ இந்த ரேடியேஷன்ற கான்செப்ட் வரும்போது பேரலாக பிளாங்க் அப்படின்றவரும் பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஃபாலோட் பை தியரி ஒன்று கொடுத்தார். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நவ். ஸோ ஜென்ரலி பிளாக் பாடினா என்னென்னு பார்த்துட்டோம். பிளாக் பாடி ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இதனுடைய ரேடியேஷன் ஜென்ரலி டிபெண்ட்ஸ் ஆன் தி டெம்பரேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஸோ டெம்பரேச்சர் வந்து சப்போஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த பிளாக் பாடியிலேருந்து எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷனுடைய டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஜென்ரலி ரேடியேஷன் டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த பிளாக் பாடி ரேடியேஷனுடைய பேஸ். ஸோ இந்த பேஸை வச்சு ஒரு டயக்ராம் நாம் கொடுக்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து ஒரு டயக்ராம் இருக்கும், எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயும் இந்த டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ when we have a wavelength of the emitted radiation in the x-axis and energy density அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, E nu D nu அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் ரெண்டுத்துக்கும் பிளாட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பிளாக் பாடி எடுத்துக்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதனுடைய எனர்ஜி டென்சிட்டியை வித் ரெஸ்பெக்ட் டு தி எமிட்டட் ரேடியேஷன் வேவ்லென்த் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 கெல்வினில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தே ஆர் கெட்டிங் கர்வ் லைக் திஸ் 1000 கெல்வின். இப்போ அதே ஆப்ஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா 1500 கெல்வினுக்கு மாற்றும் போது தே ஆர் கெட்டிங் அ கர்வ் லைக் திஸ். ஸோ இது வந்து 1500 கெல்வின். இதே மெட்டீரியலில் 2000 கெல்வினுக்கு when we do the experiment they are getting a curve like this. ஸோ இதில் இந்த டயக்ராம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஒரு 3 இன்ஃபர்மேஷன்ஸை we can get. இன்ஃபர்மேஷன் நம்பர் 1 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் we have certain maximum. 1000 கெல்வின் எடுத்தாலும் சரி, 1500 எடுத்தாலும் சரி,
2000 எடுத்தாலும் சரி, we have certain maximum wavelength. So in case of any black body radiation with respect to each temperature, 1000 இருக்கட்டும், 1500 இருக்கட்டும், 2000 இருக்கலாம், இல்லை 200 கெல்வினா இருக்கட்டும், இல்லை 300 கெல்வினா, எந்த கெல்வின் டெம்பரேச்சராக இருந்தாலும் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பர்டிகுலர் வேவ் லென்த்தில் எனர்ஜி டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. So for each temperature we have lambda value which shows maximum with respect to energy density. That is point number 1. So point number 2 வந்து பார்த்தீங்கன்னா position of the maximum. இப்போ 1000லேருந்து 1500 அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறோம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ when temperature increases, இந்த maximum position வந்து it shifts towards left side. That means lambda value with respect to the maximum density it decreases. ஏன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் லாம்டா கிடைக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட் வந்து இங்கே மாறுது. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது லாம்டா மேக்ஸ், அதாவது லாம்டா வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு தி மேக்ஸிமம் எனர்ஜி டென்சிட்டி டிக்ரீசஸ். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. இது ஒவ்வொன்றும் தனித்தனி 1 மார்க்ஸாக we can ask definitely. ஸோ black body ரேடியேஷனில் டெம்பரேச்சர், ஃபார் ஈச் டெம்பரேச்சர் we have lambda maximum with respect to energy density maximum அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்பர் 1 சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 2ல டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது lambda shifts towards lower side, decreases towards left side. That is point number 2. Point number 3 வந்து பார்த்தீங்கன்னா higher the temperature the more pronounced is the maximum. அதாவது டெம்பரேச்சரை அதிகம் பண்ணும்போது லாம்டா வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அதாவது லாம்டா வேல்யூ டிக்ரீஸ் ஆகுதுன்னா என்ன மீனிங், பிளாக் பாடியிலேருந்து எமிட் ஆகக்கூடிய ரேடியேஷனுடைய வேவ் லென்த்து டிக்ரீஸ் ஆகுது when we increase the temperature. ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா when we increase the temperature, சேம் டைம் என்ன நடக்குதுன்னா மேக்ஸிமா வித் ரெஸ்பெக்ட் டு எனர்ஜி டென்சிட்டி. ஏன்னா இங்கே வந்து 1000 கெல்வினுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி டென்சிட்டி இங்கே இருக்குது, 1500 கெல்வினுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி டென்சிட்டி இங்கே இருக்குது, அதிகமாகுது. 2000 கெல்வினுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி டென்சிட்டி இன்னும் அதிகமாகுது. ஸோ டெஃபினெட்லி ஹையர் தி டெம்பரேச்சர் மோர் ப்ரொனவுன்ஸ்ட் இஸ் தி மேக்ஸிமம். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது மோர் ப்ரொனவுன்ஸ்டு வித் தி மேக்ஸிமா லெவல், தட் இண்டிகேட்ஸ் எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டியோட மேக்ஸிமா லெவல் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் ஆர் தி 3 இன்ஃபர்மேஷன்ஸ் which we can get from the this diagram. இந்த diagram is very very important. இதுலேருந்து எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். That is point number 1.